buddies, இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் டு தி கேண்டபரி டேல்ஸோட பார்ட் 2. போன வீடியோவில் வந்து 1 to 42 லைன்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து அதுக்கு அடுத்தது வந்து இருக்க மற்ற லைன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த லைன்ஸில் சாசர் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போம். லாஸ்ட்டில் அவர் வந்து அந்த பில்கிரிமேஜ் போகிற ஒவ்வொரு பில்கிரிமோட டிஸ்கிரிப்ஷன் தனித்தனியாக கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணுறது நைட்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைட்டோட டிஸ்கிரிப்ஷன் தான். சாசர் வந்து நைட்டை பற்றி சொல்லும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அந்த நைட் அப்படிங்கிறது வந்து ஒரு வர்த்தி ஹானரபிள் மேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அந்த நைட் வந்து எப்படிலாம் அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணார், ஆஸ் எ நைட்டாக அவரோட ஜேர்னி எப்படிலாம் இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் சண்டை போட்டிருக்காரு, என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காரு, அவரோட கேரக்டர் எப்படி, அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதெல்லாம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைனில் வந்து இந்த நைட்டு ஒரு வர்த்தி ஹானரபிள் மேன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நைட்டாக அவர் முதல்ல அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எந்தெந்த விஷயம்லாம் அவ்வளோ லவ் பண்ணார் அப்படின்னா, ரொம்ப வீரமாக இருக்கிறது, ரொம்ப உண்மையாக இருக்கிறது, ஹானராக இருக்கிறது, ஜெனராசிட்டியாக இருக்கிறது, நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரிட்டிஸில் விரும்புகிறவராக இருந்தாராமா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு நைட் அப்படின்னா ஒரு லார்டு கீழே தானே ஒரு ஒரு சிறந்த வீரராக இருப்பாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது இவரோட லார்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு கீழே நடந்த வாரில் ரொம்ப ஒரு வேலியன்ட் பர்சனாக இவர் இருந்திருக்காரு. அதாவது ரொம்ப வீரமிக்க பர்சனாக வந்து இவர் இருந்திருக்காரு. இவரை மாதிரி இருக்க மற்ற நைட்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் நிறைய கேம்பெயின்ஸ்க்கு வந்து போயிருக்காரு, நிறைய வார்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு, நிறைய பேட்டில்ஸில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் சண்டை போடுறதுன்னு பார்க்கும்போது போத் கிறிஸ்டியன் லேண்ட்ஸ்க்காகவும் சண்டை போட்டிருக்காரு, அதே சமயம் நான் கிறிஸ்டியன் ரீஜியன்ஸ்க்காகவும் சண்டை போட்டிருக்காரு. இவரை யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு வந்து இவர் உண்மையா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எல்லா இடத்துலையுமே சரி இவர் வந்து ரொம்ப ஹானரபிள் பர்சனாக பார்க்குறாங்க. எதுக்காக அப்படின்னா அவரோட பிரேவரிக்கும் அவரோட கேரக்டருக்கும் ரொம்ப வந்து எல்லா இடத்துலையும் மதிக்கிறாங்க இவரை. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஏதாவது ஃபீஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா இந்த நைட்டு வந்து எப்பயுமே ஹெட் ஆஃப் தி டேபிளில் தான் உட்கார வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த நைட்டுக்கு வந்து மற்றவங்க கொடுக்குற ஒரு ஹானரான விஷயத்தினால அந்த ஃபீஸ்டில் இருக்க அந்த ஹெட் ஆஃப் தி டேபிளில் தான் இவர் அடிக்கடி உட்காருவாராமா. நெக்ஸ்ட்டு இவர் வந்து நிறைய ஊருக்கு வந்து பேட்டிலுக்காக வார்க்காக போயிருக்காரு. அதெல்லாம் தான் அடுத்த எல்லா லைன்ஸ்லையும் சொல்லுவாங்க. அதாவது அடுத்த 60 லைன்ஸ் வரலுமே அவர் எந்தெந்த ஊருக்குலாம் போயிருப்பாங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம ஊர் பேர் மட்டும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். என்னென்ன பிளேஸ் அப்படின்னா அலெக்சாண்ட்ரியா, புருஷியா, லித்வானியா, ரஷ்யா, சீஜ் ஆஃப் கிரனாடா, அல்ஜிசீரஸ், பெல்மேரி, லைஸ், செட்டாலியா, மெடிட்டரேனியன் சி, ட்ரமிசின், டர்க்கி. இந்த 12 கண்ட்ரிஸும் தான் இவர் வந்து பேட்டில் செஞ்ச இடம். அதுலேயும் இந்த கடைசியாக சொன்ன ட்ரமிசின் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபார் கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்காக பேட்டில் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக சொன்ன டர்க்கி வந்து நான் கிறிஸ்டியன் பவருக்காக பேட்டில் பண்ணியிருப்பார். இந்த 12 பிளேசஸையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஈஸியான ட்ரிக் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன். எ ப்ரவுட் லைன் ரோர் சவுண்ட்லி ஆல்வேஸ் பி லுக்கிங் சவுத் மிஸ்ட் டால் ட்ரீஸ். இதில் இருக்க ஃபஸ்ட்டில் லெட்டர்லாம் வச்சு இந்த 12 பிளேசஸையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 61 to 72 லைன்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நைட்டு வந்து 15 டெட்லி பேட்டில்ஸ் வந்து சண்டை போட்டிருக்காங்க, அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது நான் முன்னாடியே பிளேசஸில் வந்து சேர்த்துட்டேன், ஆனால் வந்து இந்த லைன்ஸில் தான் அதை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்காக இவர் எங்கே சண்டை போட்டிருக்காரு அப்படின்னா, எந்த ஊரில் போட்டார் அப்படின்னா ட்ரமிசின் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்காக சண்டை போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஃபார்மல் டோர்னமெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக நடத்தியிருக்காங்க. அந்த 3 டோர்னமெண்ட்ஸ்லையுமே அவரோட ஆப்போனண்ட்டை வந்து இந்த நைட்டு வந்து கொண்டிருக்காரு. இது வந்து ஒரு பெருமையாக சொல்கிறாங்க. இது மட்டும் தானா, இந்த மாதிரி இவர் சண்டை மட்டும் போட்டதுனால தான் பெருமையாக பேசுகிறாங்களா? ஆனால் கிடையாது. இவர் வந்து இன்னொரு விஷயத்துக்கு எதுக்கு பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியன் ரூலர், அதாவது ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்க ஒரு கிறிஸ்டியன் ரூலருக்கு வந்து கீழே இவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவர் பேர் என்ன அப்படின்னா லார்ட் ஆஃப் பேலட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதையுமே நான் பிளேசஸில் ஆட் பண்ணிட்டேன். நான் கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்காக எங்கே சண்டை போட்டிருப்பார் அப்படின்னா டர்க்கியில் வந்து சண்டை போட்டிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய ஹையஸ்ட் ரெப்புடேஷன் வந்து இவர் வச்சுருக்காரு. ஸோ இவர் எங்கே போனாலுமே இவருக்கு வந்து ஒரு கிரேட் ரெஸ்பெக்ட் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இவரோட கேரக்டர்னு பார்க்கும்போது இவர் வந்து ரொம்ப ஒரு பிரேவான பர்சன், ஹானரபிளான பர்சன், ரொம்ப ஒரு வைஸ் பர்சன்னு சொல்கிறாங்க. இவரோட பிஹேவியர்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் ஜென்டிலாக ஹம்புளாக வந்து நடந்து பாராமா. யாருக்கிட்டையுமே ஒரு ரூடான ஒரு வேர்டோ இல்லை இன்சல்ட்டிங்கான வேர்டோ பேச மாட்டாராமா.
என்னதான் வந்து இவ்வளோ பெருமைக்கு சொந்தக்காரனாக இருந்தாலுமே அந்த ஒரு கர்வத்தை வந்து மற்றவங்க கிட்ட காட்ட மாட்டாராமா. இது வரலும் அவரோட ஹோல் லைஃப்பில் எந்த ஒரு பர்சன்கிட்டையும் அவர் ரூடாக நடந்துக்கிட்டது இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு ட்ரூவான பர்ஃபெக்டான ஒரு நாபல் நைட்டாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 73 to 78 லைன்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைட்டோட அப்பியரன்ஸ் அண்டு கிளாத்திங் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைட்டுக்கிட்ட இருக்க ஹார்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து அவரோட ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்கும்போது ரொம்ப வந்து ஃபேன்சி வேலையில் அவர் ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டார். என்னதான் இவ்வளோ பெருமையாக இருந்தாலுமே மற்றவங்க கிட்ட வந்து அவர் அப்படி காட்டிக்க மாட்டார். ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார். அவர் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் வந்து என்னென்னா ஒரு சிம்பிளான டூனிக்னு சொல்கிறாங்க. டூனிக் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹார்ட் மெட்டீரியலில் செஞ்ச ஒரு சட்டை மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து எந்த ஒரு கிளாத்தில் செஞ்சுருக்காங்க, எந்த ஒரு ஹெவி கிளாத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஃபுஸ்டியன் அப்படிங்கிற ஒரு கிளாத்தில் வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவரோட சட்டை ஃபுல்லாக வந்து அங்கங்கே ஸ்டெயின்ஸாக இருக்குது, டர்ட்டியாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து செயினில் செஞ்ச ஒரு கோட் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அதாவது அது ஒரு நைட்னால் எப்படி இருப்பாங்க, ஒரு பேட்டில் செய்கிற நைட்டு வந்து அவங்களோட காஸ்டியூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவரோட மிலிட்ரி ஜேர்னியை ஜஸ்ட் இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முடிச்சுட்டு இப்போ பில்கிரிமேஜுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்து தெரியுது அப்படின்னு வந்து சாசர் சொல்கிறாரு. இதோட சாசர் நைட்டோட டிஸ்கிரிப்ஷனை முடிக்கிறாரு. அடுத்து நைட்டோட சன்னான ஸ்கொயரோட டிஸ்கிரிப்ஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.